டிசம்பர் 8ஆம் தேதி மணல் குவாரி அதிபர் சேகர் ரெட்டியோட வீடு அலுவலகம்னு சொல்லி ஒரு 8 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க சார். அப்போ ஒரு 144 கோடி ரூபாய் பணம், 177 கிலோ தங்கம் இதெல்லாமே பறிமுதல் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டாரு. அவர் கொடுத்த தகவல்கள்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிக்கினாங்க. இதுல ஒருத்தர்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசோட தலைமைச் செயலாளராக இருக்கிற திரு பி ராம்மோகன் ராவ். ஸோ அவரோட அண்ணா நகர் வீடு, தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அவரோட அலுவலக அறை, அவரோட மகன் விவேக்கு சொந்தமான திருவான்மையூர் வீடு, ஆந்திராவில் இருக்கிற அவரோட மனைவியோட வீடு, உறவினர்கள் வீடு, அவங்களோட ஆபீசஸ்னு ஒரு 14 இடங்கள்ல ஐடி டிபார்ட்மெண்ட் உள்ள பூந்தாங்க. புதன்கிழமை காலையில தொடங்கி வெள்ளிக்கிழமை காலையில 2 மணி வரைக்கும் திணற சோதனைகள் நடத்தினாங்க. ராம்மோகன் ராவ் வீட்டில இருந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், 30 லட்சம் பணம், அவரோட மகன் விவேக் வீட்டில இருந்து ஒரு 10 கிலோ தங்கம், வைர நகைகள், பல கோடி ரூபாய் சொத்துக்கான ஆவணங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இதனால அவரோட பதவியில் இருந்து திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் விடுவிக்கப்பட்டாரு. அப்புறம் சோதனையில கிடைச்சிருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஐடி டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு தயாரிச்சிருக்காங்க. இதனால ராம்மோகன் ராவ் கைது செய்யப்படலாம், அவரோட மகனும் சேர்ந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நேத்து வெளியாச்சுங்க. இந்த சமயத்துல தான் ராம்மோகன் ராவும் அவரோட மகனும் வருமான வரித்துறை அலுவலகத்துல அவங்க விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா விவேக் தன்னோட மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஜராகல. இந்த நேரத்துல ராம்மோகன் ராவ் என்ன பண்ணாருன்னா, எனக்கே உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல போய் இப்போதைக்கு அட்மிட் ஆயிருக்காரு. இது ரொம்ப பழைய டெக்னிக்குங்க, அப்பட்டமான ஒரு நாடகம் அப்படின்றது ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம். இருந்தாலும் ராம்மோகன் ராவ் கூட யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்களோ எல்லாருமே விசாரணை வலயத்துக்குள்ள சிக்குவாங்கன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நேத்து திரு ராம்மோகன் ராவோட பினாமி அப்படின்னு சொல்லி திரு கமலநாதன் அவர்கள் அவரு ஒரு மணி நேரம் பக்கம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் விளக்கி இருக்காப்ல. இதுக்கு மேல என்னென்ன நிகழ்வுகள் இருக்குன்றது பாப்போங்க. அதாவது இந்தியாவிலேயே புதுச்சேரி தான் அவங்களுக்கு இழைச்சது. எந்த திட்டம் ஒன்னாலும் நீங்க டிபிடி ஸ்கீமா புதுச்சேரி, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவா புதுச்சேரி, அப்புறம் ஸ்டார்ட் அப்பா புதுச்சேரி, அப்புறம் யாராவது சாவணும்னா புதுச்சேரி, என்ன நியாயம்?